தமிழகத்தில் தேர்தல் பணிகள் தொடங்கியது முதல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற வரை தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்ததாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வாக்களித்த ஒவ்வொருவருக்கும் திமுக செயற்குழு நன்றி தெரிவிப்பதாக கூறப்பட்டது. 1957ஆம் ஆண்டு முதல் போட்டியிட்ட தேர்தல்களில் வெற்றி பெற்ற கருணாநிதியை பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு இனி இல்லை என்ற அறிவிப்பினை மத்திய அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் திமுக செயற்குழு வலியுறுத்தியது. ஆந்திராவில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் தமிழக அரசே நேரடியாக வழக்கு தொடுத்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. சட்டப்பேரவை தேர்தலின் போது தேர்தல் ஆணையத்தின் ஜனநாயக நெறிமுறைகளுக்கு எதிரான செயல்பாடுகளை திமுக செயற்குழு கண்டிப்பதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.